Welcome to Home Glitz. இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த குருமா இட்லி தோசைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், சாதத்துக்கு அல்லது வேற ஏதாவது டிஃபனுக்கு நல்லா இருக்காது. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா ஈஸியா ஒரு குருமா செய்யணும்னா இந்த குருமாவை செஞ்சு அசத்துங்க. இது சுட சுட இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும். சூடான இட்லிக்கு இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால குழம்பு இன்னும் திக்கா இருக்கும், அதே சமயம் இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் இல்ல, கொஞ்சம் வதக்கி எடுத்தாவே போதும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்தாச்சு. இப்ப நம்ம குருமாவை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே அரைச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம போட்ட மிளகாத்தூள் பச்சை வாசனை போற வரைக்கும் இருந்தா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிம்பிளான தக்காளி குருமா ரெடி ஆயிருச்சு. உங்க வீட்டுக்கு எத்தனை விருந்தாளிங்க வந்தாலும் நொடி பொழுதில் செய்யக்கூடிய அந்த குருமாவை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குருமா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.